Swayam Prabha. Digital India. Educated India. இதுவரைக்கும் இந்த பாடத்தில் முன்னுரையாக பல விஷயங்களை பார்த்தோம். முதல்ல சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னா என்ன, ஒரு ஆர்கனைசேஷன் நிறுவனத்தினுடைய பர்பஸ், எதற்காக அது இயங்குகிறது, அந்த மாதிரி சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரெண்டு பாடங்களுக்கு நடுவில் எதெல்லாம் பொதுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த பாடத்திலிருந்து நம்ம ஒரு டாப்பிக்காக எடுத்துக்கொண்டு அதை பற்றி படிக்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற டாப்பிக்கை இப்போது எடுத்துகிட்டு பண்ணலாம். ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்டரில் நம்ம ஃபோர்காஸ்டிங், அக்ரிகேட் பிளானிங், ஷெட்யூலிங் அப்படிங்கிற 3 டாப்பிக்கை ஒன்று பின்னாடி ஒன்று பார்க்க போகிறோம். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபோர்காஸ்டிங்னா என்ன, எந்த இடத்துல அது வருது, எதற்காக அதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற கேள்விகளை நம்ம பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் டீட்டெயில்டாக ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த படத்தை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த படத்தில் நீங்கள் இந்த இடத்துல, அதாவது இந்த மவுஸ் உங்களுக்கு தெரியும், ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது என்ன, ஃபோர்காஸ்டிங்னா என்ன, ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே நம்ம என்ன டாப்பிக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தபோது இந்த ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற டாபிக் அந்த இடத்துல வருது. எந்த கான்டெக்ஸ்டில் பார்த்தோன்னாக்கா, முதல்ல ஒரு நிறுவனம் பொருட்களை செய்து, தரமான பொருட்களை செய்து விற்று அதை பணமாக்குகிறது. ஸோ அந்த பொருளை எதுக்காக செய்கிறாங்கன்னாக்கா, ஒரு தேவை இருக்குது. தெர் இஸ் அ நீட், தெர் இஸ் அ டிமாண்ட். ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக அதை பண்ணுறாங்க. அதை வாங்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது, அதற்காக அந்த பொருட்களை பண்ணுறோம். ஸோ பொருட்களை பண்ணும்போது முக்கியமாக 2-3 கேள்விகள் வரும். எந்த பொருட்களை செய்வது, எவ்வளவு செய்வது அப்படிங்கிற 2 முக்கியமான கேள்விகள் வரும். எந்த பொருட்களை செய்வதுங்கிறது ஸ்ட்ராட்டஜி கீழே போயிடும். எவ்வளவு செய்வது அப்படிங்கிறது ஃபோர்காஸ்டிங் கீழே வரும். இந்த எவ்வளவு செய்வது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாதான் அவ்வளவு செய்ய முடியும். ஆக டிமாண்ட், தேவை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம ஒரு முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. இவ்வளவு தேவை இருக்குது, அந்த தேவைக்கு தகுந்தாற் போல் நம்ம பொருட்களை செய்யலாம் அப்படிங்கிறது. ஸோ எவ்வளவு தேவை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற ஒரு டூல், ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இங்கே முதல்லையே வந்துடுறது. பொருட்களை பண்ணுறோம் அப்படிங்கிறத இடது கை மேலே காட்டுறோம், இடது பக்கத்து மேலே. அதுக்கு கீழே உடனே ஃபோர்காஸ்டிங், எவ்வளவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதை கண்டுபிடிப்பது, அதுதான் ஃபோர்காஸ்டிங். அதுதான் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறோம். அதாவது ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னாக்க, தேவையை மதிப்பிடுதல். ஆங்கிலத்தில் சொல்லணும்னாக்க எஸ்டிமேட்டிங் த டிமாண்ட். சில சமயம் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். முன்கூட்டி அறிவித்தல், ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா முன்கூட்டி அறிவித்தல். ப்ரெடிக்ஷன், ஃபோர்காஸ்டிங்கிற 2 வார்த்தைகளும் கிட்டத்தட்ட இன்டர்சேஞ்சபிளாக ஒன்று மாற்றி ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதற்குள்ள சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எஸ், நோ, இல்லை, உண்டு, அந்த மாதிரி பதில் வரலாம். இப்போ இன்றைக்கி மழை பெய்யுமா அப்படிங்கிற கேள்விக்கு பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு பதில் வரும். மழை பெய்யும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவுங்கிறது அதை மதிப்பிடுதல், எஸ்டிமேட் பண்ணுறது. ஃபோர்காஸ்டிங்கிறது அந்த 2வது, எஸ்டிமேட் பண்ணுறது. டிமாண்டை மதிப்பிடுதல், பின்னால் வரப்போகும் டிமாண்டை முன்கூட்டி மதிப்பிடுதல் அப்படிங்கிறது ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. அந்த ஃபோர்காஸ்டிங்கில் 2 விதங்கள் இருக்குது. டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங், சேல் ஃபோர்காஸ்டிங்னு 2 இருக்குது. இப்போ நம்ம இங்கே நிறைய பார்க்க போகிறது டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங். இந்த பொருளுக்கு எவ்வளவு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டி கண்டுபிடிக்கிறோம். ஸோ டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது தான் இங்கே படிப்போம். சேல் ஃபோர்காஸ்டிங்கிறத சில நேரங்களில் மார்க்கெட்டிங்
கோர்சஸில் படிப்போம். அந்த இடத்துல வரும் சேல் ஃபோர்காஸ்டிங்கிறது. சாதாரணமாக சேல் ஃபோர்காஸ்டிங்லாம் பண்ணும்போது நம்மளுடைய போட்டியாளர்கள் எப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி சில விஷயங்களெல்லாம் எடுத்துப்போம். இப்போ நம்ம படிக்க போகிற ஃபோர்காஸ்டிங்கில் நம்ம போட்டியாளர்கள் பற்றிலாம் நம்ம பார்க்க மாட்டோம். டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, அதை எப்படி நம்ம மதிப்பிடுதல், எப்படி மதிப்பிட போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அதுதான் ஃபோர்காஸ்டிங்கில். இந்த ஃபோர்காஸ்டிங்கிறதுக்கு பற்றி ஒரு 2-3 ஸ்லைடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். முதல்ல வழக்கமாக சொல்கிற போல் 3 ஃபோர்காஸ்டிங் ஹொரைசன், அதாவது டைம் ஸ்பேனிங், காலம் டைம் ஸ்பேன் எடுத்துக்கொண்டால் லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங், மீடியம் டேர்ம் ஃபோர்காஸ்டிங், ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்னு 3 வகைப்படுத்த முடியும். அது கீழே இருக்கிற முதல் புல்லட்டே உங்களுக்கு சொல்லிடும். லாங் டேர்ம்னா 5+ இயர்ஸ், கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு வரைக்கும் நம்ம பிளான் பண்ணி ஃபோர்காஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு செய்கிறது பேர் லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட். மீடியம் டேர்ம் அப்படின்னா ஃப்ரம் 1 சீசன் டு 2 இயர்ஸ், அதாவது சாதாரணமாக சொல்வது ஒரு சீசன்னா 3 மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 மாதத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் பண்ணுறது பேர் மீடியம் டேர்ம் ஃபோர்காஸ்டிங். ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்னா ரொம்ப குறுகிய காலத்தில் பண்ணுறது, 1 day to 1 year, less than 1 season, ஒரு 3 மாதம் வரைக்கும் உள்ள பண்ணுறது பேர் ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு பேர். இந்த படத்தை நம்ம பார்த்தோன்னாக்க லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்னு ஒரு லைன் வருது பாருங்கள், அது சிஸ்டம் டிசைனோட சேர்க்கறது. இப்போ நம்ம 5 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு முன்கூட்டி நம்ம நிர்ணயம் பண்ணிட்டோம்னாக்க அதுக்கு தகுந்தா போல் சிஸ்டம் டிசைன் இந்த ஃபேக்ட்ரியில் எவ்வளவு செய்யக்கூடிய கெப்பாசிட்டியை நம்மளால் பில்டு பண்ண முடியும். ஸோ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது கெப்பாசிட்டியோடு சம்மந்தப்பட்டது. ஸ்டெடி கெப்பாசிட்டி, சிஸ்டம் டிசைன், அந்த ஃபேக்ட்ரியால் எவ்வளவு செய்ய தகுதி அல்லது எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறதோட அது கனெக்ட் ஆகுது. அதுக்கு கீழே ஒரு ஃபோர்காஸ்ட்னு போட்டு பிளானிங்னு வருது பாருங்கள், அந்த ஃபோர்காஸ்ட்டுங்கிறது வந்து மீடியம் ஃபோர்காஸ்ட். 3 மாதம் 6 மாதத்துக்கு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஸோ அது ரெண்டும் வந்து இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. அதுக்காக இந்த படத்தை மறுபடியும் பார்த்தோம். ஸோ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங் வந்து எதற்காக உபயோகப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். 5 வருஷம் இதெல்லாம் இருக்குது, இதுக்கு தேவையை இந்த மாதிரி நிர்ணயம் பண்ணுறோம். அப்போ அதுக்கு உண்டான நியூ ப்ராடக்ட்ஸ் நம்ம பண்ணணுமா, அதற்கு தேவையான ரிசர்ச் ஆராய்ச்சி என்ன செய்ய வேண்டும், அதெல்லாம் பண்ணுறது வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். பிளான்ட் லொக்கேஷன், இப்போ 5 வருஷம் 10 வருஷத்துக்கு பிளான் பண்ணிட்டு ஃபோர்காஸ்ட்டில் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த ஃபேக்ட்ரி எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது பிளான்ட் லொக்கேஷன். பிரின்சிபலி ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட், அதாவது இந்த இடத்துல குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்னு 2 வார்த்தைகள் யூஸ் பண்ணணும். இங்கே குவாலிட்டேட்டிவ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல, ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டுன்னு இங்கே சொல்லியிருக்கோம். ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன? நார்மலாக குவான்டிடேட்டிவ் அப்படின்னா எண்கள் மூலமாக, நம்பர்ஸ் மூலமாக அனலைஸ் பண்ணி கணக்கு போட்டு பண்ணுறது பேர் குவான்டிடேட்டிவ் மாடல் அப்படின்னு பேர். குவாலிட்டேட்டிவ் மாடல் அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷனை வச்சுண்டு, ஜட்ஜ்மெண்ட்டை வச்சுண்டு, அதாவது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு தோராயமாக இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நார்மலாக நம்பர் பேஸ்டாக இருக்காது. அவங்களுடைய எண்ணங்கள், அந்த அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க சொல்கிறவங்க, அந்த அந்த சப்ஜெக்டை பற்றி மிக அறிந்த அறிஞர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாத்தையும் வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்வது. நம்பர் பேஸ்டாக அது இருக்காது, அது குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறது. ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டுன்னு இந்த இடத்துல இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டுனா கெஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடாது, கெஸ் பண்ணுறது இல்லை. அவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியும், அந்த அவங்களுடைய அறிவை உபயோகித்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய படிப்பாலும் அறிவாலும் அவங்க சொல்கிறது. ஆனால் அது எப்படி அந்த நம்பர் உங்களுக்கு வந்து காட்டுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது, ஏன்னா அது அவங்களுடைய எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனில் வர்றது. ஸோ லாங் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டாக இருக்கும். மீடியம் டேர்ம் நீங்கள் 2வது பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் பிளானிங், கெப்பாசிட்டி பிளானிங், சேல் ஃபோர்காஸ்ட் அதெல்லாம் பண்ணுறது. ஃபோர்காஸ்டிங் வேணும். பிளானிங்னா என்னென்னு முன்னாடி ஒரு தடவை பார்த்தோம். இந்த டிமாண்டையும் கெப்பாசிட்டியும் எப்படி இணைப்பது, கனெக்ட் பண்ணுவது அட் மினிமம் காஸ்ட் அப்படிங்கிறது பேர் அக்ரிகேட் பிளானிங்.
அதை பற்றி படிக்க போகிறோம். இப்போ இல்லை, இன்னும் பின்னால் வரும் பாடங்களில் படிக்க போகிறோம். அதை எப்படி ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுனாக்கா மிக்ஸ்டர் ஆஃப் குவான்டிடேட்டிவ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்டாகவும் இருக்கும், கொஞ்சம் எண்கள் வைத்துக்கொண்டு கணக்கு போட்டு கூட்டி கழித்து மாடல் பில்ட் பண்ணி பண்ணுறதாகவும் இருக்கும். ஷார்ட் டேர்ம்னா மிக குறுகிய காலகட்டத்தில் பண்ணுறது, அது வந்து இங்கே சொல்லியிருக்கு. ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபோர்காஸ்ட். இப்போ நம்மளுடைய டிமாண்ட் எவ்வளோன்னு அதான் இப்போ படிக்க போகிறோம். ஸ்டாஃபிங் லெவல்ஸ் எவ்வளவு அந்த ஃபோர்காஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுவதற்கு இவ்வளவு ஃபோர்காஸ்ட் இருக்குது, இவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க அதற்கு தேவையான ஆட்கள், ஸ்டாஃபிங் லெவல்ஸ், அதை வந்து கண்டுபிடிக்கணும். பர்ச்சேசிங் எவ்வளவு பொருட்களை வாங்க வேண்டும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. இன்வென்ட்ரி லெவல் எவ்வளவு சரக்கு கையில் வைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பண்ணுறதுக்காக ஷார்ட் டேர்ம் பண்ணுறது. குவான்டிடேட்டிவ் மாடல்ஸ் இது வந்து சாதாரணமாக கணக்குகள் மூலமாக போடப்படுவது அப்படிங்கிறது. ஷார்ட் டேர்ம் ஃபோர்காஸ்டிங்கை பற்றி தான் நிறையா படிக்க போகிறோம். ஷார்ட் மீடியம் பற்றி ஜென்ரலாக படிக்க போகிறோம். இது ஷார்ட் அண்ட் மீடியம்க்கு எதனால் படிக்கிறோங்கிறது இங்கே வருது. அதே தான் நம்ம திருப்பி சொல்கிறோம். எவ்வளவு எம்ப்ளாயீஸ், வேலையை செய்பவர்கள் எவ்வளவு பேர் வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கு. இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னா நம்ம எவ்வளவு செய்யணும். இப்போ நம்ம கரெக்டாக நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆக்சுவலாக வரப்போகிற டிமாண்டும் கரெக்டாக இருக்காது. ஏன்னா ஃபோர்காஸ்ட்டுங்கிறது எஸ்டிமேஷன் ஆஃப் த டிமாண்ட் எவ்வளவுங்கிறத வந்து நம்ம ஒரு கணக்கு மூலமாகவோ நிர்ணயம் பண்ணுறோம். ஸோ நம்ம நிர்ணயம் பண்ணி நமக்கு கிடைக்கிற வேல்யூவும் ஆக்சுவல் டிமாண்டும் ஒன்றா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது வந்து மாறும். ஸோ டிமாண்டை எதிர்பார்த்து நம்ம எவ்வளவு செய்யணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேணும், அதுக்காக இதை பண்ணுறோம். ரெண்டாவது அக்வயரிங் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ். இப்போ நம்மக்கிட்ட இவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளவு ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்த ரிசோர்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்தில் நம்ம முன்னர் பார்த்த படத்தில் ரைட் சைடில் நம்ம வரோம் பாருங்கள். ஸ்ட்ரெங்க்ஸ் அண்ட் வீக்னஸஸில் ஹியூமன், நாலெட்ஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், ஃபைனான்ஸ், மணி, மெட்டீரியல்ஸ், ஆர்கனைசேஷன், இதெல்லாம் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் நம்ம கிட்டக்க இருக்குது, இந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. ஹவு மெனி மோர் பீப்புள் வில் வி நீட், எவ்வளோ மனிதர்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா தேவை. ஹவு லார்ஜ் வில் எவர் பேக் ஆர்டர்ஸ் பி, எல்லா ஆர்டரையும் நம்மளால் மீட் பண்ண முடியுமா. சில சமயம் ஆர்டரை மீட் பண்ண முடியாமல் பேக் ஆர்டர் ஆகிடும், பின்னால் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், அது பேர் பேக் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி பேக் ஆர்டர்ஸ் வருமா நமக்கு. இப்போ உதாரணத்துக்கு டிமாண்ட் 200 வருது ஒரு நாளைக்குன்னு வைத்துக்கொண்டால், அன்றைக்கி வந்து நம்மளுக்கு செய்யக்கூடியது 150 தான் செய்ய முடியும்னாக்க அந்த 150 செஞ்சு கொடுத்துருவோம். அந்த மீதி இருக்கிற 50 வந்து பேக் ஆர்டர்னு பேர், மறுநாள் அதை எடுத்துக்கொண்டு செய்வது. அந்த மாதிரி செய்யும்போது 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, நம்ம கஸ்டமர் அதுக்கு ஒத்துக்கணும். ஒத்துக்காமல் இல்லை வேணாம் கேன்சல் பண்ணிடுறேன் ஆர்டரை அப்படின்னா நமக்கு அது போயிடும். அவங்க ஒத்துண்டாங்கனாக்கா ஒத்துண்டு நம்ம செஞ்சு கொடுத்தா கூட அதை செய்யறதுக்கு விலை வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதனால் பேக் ஆர்டரை நம்ம அவாய்ட் பண்ணணும். அது பேக் ஆர்டர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதே அவங்க வந்து வேணாம் நான் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு நான் போய்டுறேன்னு சொன்னாங்கன்னாக்கா அது பேர் லாஸ்ட் சேல் அப்படின்னு பேர். அந்த சேல் நமக்கு டிமாண்டில் வராது. அது வந்து நமக்கு இன்னும் கஷ்டம், ஏன்னா அதை செஞ்சு கொடுத்தா நமக்கு வரப்போகிற லாபம் வந்து போயிடும் நம்மளை விட்டு அப்படின்னு. டிட்டர்மினிங் வாட் ரிசோர்ஸஸ் ஆர் நீடட், நமக்கு என்ன எவ்வளோ மெஷின்ஸ் தேவைப்படும், எந்த மாதிரி டைப் ஆஃப் மெஷின் தேவைப்படும், எந்த இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க அப்படின்னாக்க சர்வீஸ் பண்ணும்போது, சேவை அதாவது பண்ணும்போது எந்த டைப் ஆஃப் சர்வீஸுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அந்த சர்வீஸ் செய்கிற ஸ்கில் உடைய ஆட்கள் நம்மக்கிட்ட இருக்காங்களா, எவ்வளோ பேருக்கு அந்த ஸ்கில்லை திறமையை நம்ம வந்து ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும், இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறது குறையிறதா, நம்மளுடைய வேலை செய்கிறவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுறாங்களா, அப்படி போனான்னாக்க அவங்க எவ்வளோ பேர் இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், யாரை ஹையர் பண்ணணும், அந்த மாதிரி சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் வந்து ஃபோர்காஸ்டிங் மூலமாக கிடைக்கும். இப்போ ஃபோர்காஸ்டிங் மாடல்ஸில் எவ்வளோ வகைகள் இருக்குதுன்னு பார்ப்போம். முதல் ஸ்லைடில் வந்து காலகட்டத்தை வைத்துக்கொண்டு லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம்னு பார்த்தோம். இப்போ வந்து இங்கே வருது பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ்னு 2. ஃபஸ்ட்டு குவாலிட்டேட்டிவ்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ், அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கக்கிட்ட இருக்கிற அனுபவத்தை வைத்துக்கொண்டு சொல்கிறது. ஜட்ஜ்மெண்ட்
அவங்களுடைய ஜட்ஜ் பண்ணும் ஒரு 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 தரத்தை ஆராயும் தகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஜட்ஜ்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த அவங்களோட அது எதனால் வருதுன்னாக்கா அவங்களுடைய அறிவுனாலையும் அவங்களுடைய அனுபவத்தினாலையும் வருது. அதனால தான் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது முதல்ல வார்த்தை வருது, நாலெட்ஜுங்கிறது பின்னாடி வார்த்தை வருது. நாலெட்ஜுங்கிறது அறிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அனுபவம். இது ரெண்டையும் வைத்து கொண்டு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும். அந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக பண்ணுறது பேர் குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா பேஸ்ட் ஆன் டேட்டா, எண்கள், டேட்டாவை வைத்து கொண்டு செய்வது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக சில மாடல்ஸ்லாம் பண்ணி பண்ணுறது. முன்காலத்தில் இது ரெண்டும் தனித்தனியாக பார்க்கப்பட்டது. குவாலிட்டேட்டிவ்னா அது ஒரு குரூப் பார்ப்பாங்க, குவான்டிடேட்டிவ்னா ஒரு குரூப் பார்ப்பாங்க. இப்போ நம்ம டேட்டா சயின்ஸ் நிறைய அட்வான்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த குவாலிட்டேட்டிவுக்கும் குவான்டிடேட்டிவுக்கும் இருக்கிற கேப்பே குறைந்து கொண்டு வருகிறது. அது ஒரு உதாரணமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படின்னாக்க இப்போ சில சமயம் ஃபோர்காஸ்டிங் சம்மந்தமான உதாரணம் இல்லை. இப்போ முன்னாடி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், ஃபீட்பேக் கேட்பாங்கன்னு வச்சுங்க. அப்போ முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா குட், சாட்டிஸ்ஃபேக்டரி, புவர் அப்படின்னு சொல்லிட்டு நன்றாக இருந்தது, சுமாராக இருந்தது, பிடிக்கவில்லை, அதை டிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை குவான்டிடேட்டிவாக அனலைஸ் பண்ணுவாங்க. 100 பேர் சொன்னாங்கன்னா அதில் ஒரு 70 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது. அதுக்கு முன்னாடி குவாலிட்டேட்டிவில் சும்மா கிளம்பி போகும்போது ஐயா எப்படி இருந்ததுன்னு கேட்டால் நல்லா இருந்ததுன்னு, சரி, அவ்வளோதான். அது நோட் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா, சரி, அது குவாலிட்டேட்டிவ். அப்புறமா என்ன பண்ணாங்கன்னாக்கா ஒரு 10 ஸ்கேலுக்குள்ளே நீங்கள் ஒரு ரேட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் அப்படி உங்களுக்கு காலம் செல்ல செல்ல நிறைய குவான்டிடேட்டிவ் பேஸ்டாக வந்துடும். இப்போ அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஃபீட்பேக் ஃபில் பண்ணும்போது வார்த்தைகளே இருக்கும், வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். அதனால் டேட்டா சயின்ஸ் வளர்ந்து கொண்டு இருக்கும் காரணத்தினால இந்த குவாலிட்டேட்டிவுக்கும் குவான்டிடேட்டிவுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை குறைந்து கொண்டு வந்திருக்கிறது. அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபோர்காஸ்டிங். மெத்தட் ஃபோர்காஸ்டிங் பண்ணும்போது சாதாரணமாக நெய்வ் மெத்தட், சும்மா ஒரு நெய்வ்னாக்க சாதாரணமாக அப்படியே செய்வது. ஐ பாலிங் த நம்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஐ பாலிங் அப்படின்னாக்க கண் பார்வை மூலமாக நம்பர்ஸை பார்த்துட்டு அப்படியே சொல்கிறது, அது பேர் நெய்வ் மெத்தட். ஐ பாலிங் தி நம்பர்ஸ் அப்படி பார்த்துட்டு சரி அடுத்தது இப்படி வரும் அப்படின்னு சொல்கிறது. ஃபார்மல் மெத்தட்ஸ் அப்படி அந்த மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் கணக்கு போட்டு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி அந்த ஃபோர்காஸ்ட் முன்னாடியே எரர்னு ஒன்று பார்த்தோம். அதாவது டிமாண்ட் ஒன்று இருக்க போகிறது, அதை நம்ம எஸ்டிமேட் பண்ணி ஃபோர்காஸ்ட்னு கொடுக்க போகிறோம். ஃபோர்காஸ்ட்டுக்கும் டிமாண்டுக்கும் நடுவில் எஸ்டிமேட் பண்ணி கொடுக்க போகிறோம். அந்த கேப் பேர் எரர்னு பேர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபோர்காஸ்ட் 200 வரும், டிமாண்டு 200 வரும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். நம்ம முன்னுக்கூட்டி நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். ஆக்சுவல் டிமாண்ட் 250 வந்துடுச்சுனாக்கா ஃபோர்காஸ்ட் எரர் 50. ஸோ நம்ம அந்த எரர் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. அதுக்கு 2 விதமான மாடல்ஸ் இருக்குது. ஒரு பேர் டைம் சீரீஸ் மாடல்னு பேர், இன்னொன்று பேர் காசல் மாடல் அப்படின்னு பேர். ஸ்பெல்லிங்கை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். CAUSAL அப்படின்னு ஆங்கிலத்தில் வரும், காசல் அப்படின்னு வரும். சில நேரங்களில் நம்ம தவறுதலாக கேஷுவல் அப்படின்னு சொல்லிடுவோம். கேஷுவல்னு இல்லை, அது CASUALனு வரும். இது காசல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அந்த வார்த்தையை. காசல் மாடல், டைம் சீரீஸ் மாடல். காசல் மாடல்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ் அண்ட் எஃபெக்ட்னு ஆங்கிலத்தில் படிச்சிருப்போம். ஏதோ ஒரு விஷயம் ஒரு காரணமாக இருக்கிறது, அதனுடைய பலன் எஃபெக்டாக வருகிறது. ஸோ காசல் அப்படின்னாக்கா காரணி அல்லது காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒன்று அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது, காசல். டைம் சீரீஸ் அப்படின்னா டைம்னா காலம், டைம் சீரீஸ்னாக்க டைம் தான், வேறு ஸ்பெசிஃபிக்காக எந்த காரணமும் கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு, டைம் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு வரும்போது அதுக்கு பேர் டைம் சீரீஸ் அப்படின்னு பேர். நிறையா நம்ம டைம் சீரீஸ் தான் படிக்க போகிறோம், காசல் கொஞ்சம் கம்மியாக தான் பார்ப்போம். அந்த டைம் சீரீஸுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கு, எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்மூத்திங் அப்படின்ட்டு. காசலுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரிக்ரெஷன் அப்படின்னு. நம்ம நிறைய டைம் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைம் சீரீஸ் படிக்கும்போது நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயங்கள் இருக்குது.
தெர் இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பாஸ்ட். முன்னால் நடந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள். அந்த இன்ஃபர்மேஷன் கேன் பி குவான்டிஃபைடு இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா. அந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம டேட்டாவாக நமக்கு அவைலபிளாக இருக்குது. மூணாவது ரொம்ப முக்கியமானது, பேட்டர்ன் ஆஃப் த பாஸ்ட் வில் கண்டினியூ இன் டு த ஃப்யூச்சர். முற்காலத்தில் என்ன நடந்ததோ அதுவே அப்படியே தான் நடக்கும், பிற்காலத்திலையும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அசம்ஷன் ஃபோர்காஸ்டிங்கில். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அந்த மூணாவது அசம்ஷனை வந்து கொஞ்சம் கேள்விக்குறியாக அதை கொஞ்சம் திருப்பி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு இப்போ புதிதாக சொல்லுகிறார்கள். அதில் ஒரு வேல்யூ இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் நம்ம அந்த கோவிடில் ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். அதனால் வந்து நம்ம நிறையா விஷயங்களை கற்றுக்கொண்டோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறையா வேணும், ரெசிலியண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம பண்ணினோம். அதெல்லாம் வந்து இப்போது 2 விதத்தில் அது நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம இன்றைக்கி ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது அந்த டேட்டாவை 5 வருஷம் முன்னாடி டேட்டாவை எடுத்துனோம்னாக்கா அதில் கோவிடோடைய எஃபெக்ட் இருக்கும். இப்போ அதை வச்சுன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணோன்னாக்கா அப்போ அது திருப்பி வரப்போகிறதுன்னு நம்ம நம்புகிறோமா, வேண்டாமே அப்படின்னு நமக்கு சொல்ல தோணும். அது இப்படி சொல்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து நாளைக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பயத்தை தரக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் வந்தானாக்கா நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அதோடு வாழ்ந்து ஆக வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு தடவை அதை பண்ணிட்டோம், அண்ட் அதை பண்ணக்கூடிய தகுதியை நமக்குள்ளே உண்டாக்கிக்கணும். அதனால வந்து இந்த எக்ஸ்ட்ரீமாக வருதெல்லாம் விட்டுடலாம் அப்படிங்கிற திங்கிங் வந்து வேண்டாம். எக்ஸ்ட்ரீமாக நடக்கிற விஷயங்கள் கூட அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்னு சொல்கிற மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பார்க்க போகிறதுல இந்த மூணாவது அசம்ஷனும் இருக்கும். முற்காலத்தில் நடந்தது பின்னாடி வரப்போகிறது அப்படிங்கிற அசம்ஷனும் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஃபோர்காஸ்டிங்க்கு இன்ட்ரொடக்ஷன். இப்போ ஒரு சின்ன உதாரணம் மூலமாக, ஒரு பயிற்சி மூலமாக இந்த ஃபோர்காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஒரு பயிற்சி மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிற்சியிலேருந்து நாம் கற்றுக்கொண்டது என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபார்மலாக ஒரு மாடல் வந்து கொண்டு வரலாம். இப்போ சாதாரணமாக ஃபோர்காஸ்டிங்கை வந்து ஒரு கிளாஸில் எடுக்கும்போது இதை நான் அடிக்கடி பண்ணுறது. இது வந்து எந்த பொருள்னு நான் சொல்கிறதில்ல. ஒரு 6 மாதத்துக்கு நம்ம ஒரு கடையை எடுத்துக்கொள்ளலாம், இல்லை ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொள்ளலாம். அந்த பொருளுக்கு கடந்த 6 மாதங்களாக இதான் டிமாண்டு. 62, 61, 63, 63, 62, 64 இப்படி இருக்குது. 7வது பீரியட் மாதத்துக்கு என்ன ஃபோர்காஸ்ட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதை வந்து நான் வகுப்பில் வந்து ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்து வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்க ஃபோர்காஸ்டிங் படிக்கலை, ஆனால் எப்படி அவங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அவங்களால லாஜிக்கலாக அவங்க யோசித்து அவங்க சொல்லும் விடையிலிருந்து நம்மளால் ஃபோர்காஸ்டிங் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக இதை செய்கிறது. ஸோ 6 மாதங்களுக்கு டிமாண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது பேர் D1, D2, D3, D4, D5, D6. டி அப்படின்னாக்கா டிமாண்டு. ஸோ D6 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எஃப் கண்டுபிடிக்கிறோம். எஃப்னா ஃபோர்காஸ்டிங். எஃப்ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ சாதாரணமாக இங்கே சொல்லும்போது எஃப் கண்டுபிடிக்கணும். F7 அப்படின்னு சொல்லுவோம். F7 அப்படின்னாக்க 7வது மாதத்துக்கு உண்டான ஃபோர்காஸ்ட் எவ்வளவு அப்படிங்கிறது F7. அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு D7 தெரியாது, 7வது மாதத்துடைய டிமாண்ட் என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மார்ச் மாதத்தில் இருக்கோன்னு வைத்துக்கொண்டால், இப்போ மார்ச் மாதத்தினுடைய டிமாண்டு கூட நமக்கு தெரியும் அப்படின்னு நம்ம வைத்துக்கொண்டால், கடந்த 6 மாதங்களோட டிமாண்ட் நமக்கு தெரியும். ஏப்ரல் மாதத்துக்கு என்ன ஃபோர்காஸ்ட், எவ்வளவு செய்ய வேண்டும், அதோடைய டிமாண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது தான் இந்த F7 அப்படிங்கிறது. 7ங்கிறது 7வது மாதம். ஸோ இதை வந்து நான் ஒரு வகுப்பில் கொடுத்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கிளாஸில் கேட்டான்னாக்கா இந்த மாதிரி சில பதில்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 பேர் வந்து 64 அப்படிம்பாங்க, சில பேர் வந்து 61, 63,
63, சில பேர் வந்து 65ம்பாங்க, சில பேர் 55ம்பாங்க, சில பேர் 60ம்பாங்க, சில பேர் 75ம்பாங்க, சில பேர் 63ம்பாங்க, சில பேர் 62.5ம்பாங்க, சில பேர் வந்து 80 அந்த மாதிரி கூட சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ இங்கே முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கிற காலம்ஸில் 3 செட் ஆஃப் காலம்ஸில் நம்பர் இருக்குது பாருங்கள், 61, 63. இதெல்லாம் வந்து மாணவர்கள் சொன்ன பதில்கள். ஸோ 1, 2, 3, 6, 9, 10, 12 பேர் சொன்ன பதில்கள் இங்கே இருக்குது. இன்னும் அதிகமான பதில்களும் இருக்குது. இந்த மாதிரி பதில்களை வந்து மாணவர்கள் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா மாணவர்கள்கிட்ட வந்து நீங்கள் எதை மனத்தில் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு பதிலை கொடுத்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க. உங்கள் எண்ணம் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதுக்கு பதில் கொடுப்பாங்க. ஸோ இந்த பதில் கொடுத்தவங்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த 63 அப்படிங்கிற பதில் கொடுத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கொண்டோம், மோட் எடுத்துக்கொண்டோம், கொஞ்சம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாங்க. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து 3 விஷயங்கள் படிச்சிருக்கோம். மீன், மீடியன், மோட் அப்படின்னு 3 படிச்சிருக்கோம். இந்த மீன் அப்படிங்கிறது அரித்மெட்டிக் மீன், அதுதான் ஆவரேஜ். மோட் அப்படிங்கிறது எந்த நம்பர் அதிகமான முறை வருகிறதோ அது பேர் மோட். இந்த கொடுக்கப்பட்ட 6 நம்பரில் பார்த்தீங்கன்னா 63ங்கிற நம்பர் 2 தடவை வருது, 62ங்கிற நம்பர் கூட 2 தடவை தான் வருது. ஆனால் அதை சொன்ன மாணவர் வந்து மோடு 63 கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும்னு சொன்னேன் அப்படின்னு. ஸோ மோடு வந்து ஒரு 62 சொல்லலாம், 63 சொல்லலாம். சாதாரணமாக இதெல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜ் சொல்லுவோம். இதுக்கு ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த 6 நம்பரையும் கூட்டி 6ஆல் வகுக்கணும். இந்த 6 நம்பரை கூட்டினீங்கன்னா 3, 3, 6, 9, 2, 11, 4, 15, 15, 6, 3, 9, 15, 375 டிவைடட் பை 6, 6, 6, 36, 15, 6, 2, 12, 62.5. ஸோ அரித்மெட்டிக் மீன் வந்து 62.5. அந்த மாணவர் நான் கேட்டேன், நீங்கள் ஆவரேஜ்னு சொல்கிறீங்களே, ஆனால் நீங்கள் 63 சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டபோது அவர் இல்லை சார், அது ரவுண்ட் நம்பராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹையர் போட்டோம், அதனால் 63ன்னு சொன்னோம் அப்படின்னு. ஸோ முதல் திங்கிங் என்ன வரும்னாக்க, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கும்போது அதோடைய ஆவரேஜ் வந்து ஃபோர்காஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரும். அதுதான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆவரேஜ் இருக்கலாம். சில பேர் என்ன சொன்னாங்க, இந்த கடைசி 2 நம்பர் வந்து 62, 64, இந்த கடைசி 2 மாதங்களில் நான் அதனுடைய ஆவரேஜை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு 6 மாதம் வரைக்கும் நான் பின்னாடி போய் 6 மாதத்து டேட்டா பார்க்க வேண்டாம், என்னை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் டேட்டா பார்த்தா போகிறோம். அந்த இப்போதைக்கு சென்ற 2 மாதங்கள் பார்த்தோம்னாக்கா மாதம் 5, மாதம் 6, அதோடைய ஆவரேஜ் 63. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆவரேஜ் பேஸ்டாக இதுக்கு வந்து நிறைய பேர் கொடுத்தாங்க. நான் வந்து ஆவரேஜ் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமாக சொல்லணும்னாக்கா மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி ஆஃப் டேட்டா அப்படின்னு பேர். இந்த டேட்டா கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த டேட்டாவோட சென்ட்ரல் நம்பர் என்ன அப்படின்னாக்க நார்மலாக நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படித்தது மீன், மீடியன், மோட். இது 3ம் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு பேர். அதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு ஒன்று ஆவரேஜ் கொடுக்குறாங்க, இல்லை ஆவரேஜோட கொஞ்சம் கூட்டி கொடுக்குறாங்க, இல்லை மோடு கொடுக்குறாங்க. மீடியன் யாரும் சொல்லலை, மோடு கொடுக்குறாங்க. 62 இருக்கலாம், 63 இருக்கலாம். ஸோ ஒரு டைப் ஆஃப் திங்கிங் டேட்டா கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவரேஜ் சம்மந்தப்பட்டது. இது வந்து முதல் டைப் ஆஃப் திங்கிங். இங்கே அதை நான் லெவல்னு எழுதியிருக்கேன், அது என்னங்கிறத கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன். முதல் டைப் ஆஃப் திங்கிங் வந்து இப்படி இருக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சில பேர்கிட்ட இந்த 75 அப்படின்லாம் போட்டிருக்கீங்களே, அதை எதை வச்சு சொன்னீங்க, நம்பர்லாம் 62, 61 அப்படி தானே இருக்குது அப்படின்னும் போது என்ன சொன்னாங்க, சார் இந்த டேட்டாவுக்கு வந்து ரேஞ்ச் இருக்குது, இந்த டேட்டா வந்து 61லேருந்து 64 வரைக்கும் இருக்குது, அந்த ரேஞ்சுக்கு மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம், அதனால 75ன்னு கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஆனால் எதனால் கரெக்டாக 75ங்கிறத சொல்லலை,
அது 68 கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஐடியா வந்து நம்பர் எக்ஸீடிங் த ரேஞ்சுக்கு மேலே வெளியில் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாங்க. சரியா தவறாங்கிறத பின்னாடி பார்க்கலாம். திங்கிங் வந்து அப்படி இருந்தது. இந்த முதல்ல சொல்லும்போது நீங்கள் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்து அந்த நம்பர்ஸுடைய ஆவரேஜோ ஒரு மிடில் நம்பரோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னாக்க அது வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ இந்த 6 நம்பரோட டேட்டா பார்த்தீங்கன்னா 61லேருந்து 64க்குள்ளே இருக்குது. அதுதான் ரேஞ்சு. லோவர் வந்து 61, ஹையர் 64, ரேஞ்சு வந்து 3. பிக்கஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் த ரேஞ்ச். பட் ரேஞ்சுங்கிறத கொஞ்சம் இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ண வித்தின் த ரேஞ்ச். ஸோ 61லேருந்து 64க்குள்ளே வரும். நீங்கள் ஆவரேஜ், மீடியன், மோடு எது பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ளே வரும். ஆனால் இவங்களோட திங்கிங் என்னென்னா அதுக்கு வெளியில் வருது 75. ஸோ அப்படி ஒரு திங்கிங் இருக்குது. கொடுத்த டேட்டாக்குள்ளே வராது, ஃபோர்காஸ்ட் வெளியில் வரலாம் அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்குது. அந்த திங்கிங் வந்து 2வது திங்கிங். அந்த திங்கிங்கை வந்து நான் லெவல் ப்ளஸ் ட்ரெண்ட் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கேன். அது என்னங்கிறது நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். 3வது திங்கிங் எப்படி வந்ததுனாக்க இது வந்து ஒரு சைக்கிளிக்காவோ ஒரு மாதிரி போகுது. இறங்கி ஏறி 62 இறங்குது, 63 இறங்குது, 64 இறங்கி ஏறி போயின்னு இருக்கு. ஒரு சைக்கிளிக் ஐடியாவில் வருது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்க, சைக்கிளிக் கூட இல்லை, ஒரு சீசனல் அப்படின்னு கூட இருக்கலாமே அப்படின்னாங்க. ஸோ சைக்கிளிக்னா என்ன, சீசனல்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கணும். ஆனால் அது ஒரு விதமான திங்கிங். மேலே கீழே போகிறது, அது மாதிரி ஒரு திங்கிங். ஸோ அது 3வது திங்கிங். அதை நான் இங்கே சைக்கிளிக்னு எழுதியிருக்கேன். 4வது திங்கிங் வந்து ஒருத்தர் என்ன சொன்னார் வகுப்பில், சார் நீங்கள் எந்த பொருள்னு சொல்லலை, ஆனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னாக்க இப்போ அந்த பொருளுக்காக நான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட போகிறேன். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு ஒரு பிரபலமான ஒரு நடிகரையோ இல்லை ஒரு கிரிக்கெட் வீரரையோ இல்லை ஒரு முக்கியஸ்தர் ஒருத்தரை வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக எனக்கு வந்து இந்த ப்ராடக்டை பற்றி மக்கள் அறிந்து கொண்டு இந்த ப்ராடக்டை வாங்க விரும்புவாங்க, அதன் மூலமாக டிமாண்ட் ஏறும், அதனால் ஃபோர்காஸ்ட் ஏறும், நான் வந்து ஒரு 75ன்னு சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ என்ன அர்த்தம், இவர் வந்து வேறு ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அந்த காரணத்தின் மூலமாக இது வருது. அதான் காஸ். இதுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, வேறு ஒரு காரணத்தை கொண்டு வரல, இந்த டைமில் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்குன்னு வச்சு பண்ணாங்க. ஸோ இந்த முதல்ல இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் இந்த சைக்கிளிக்னு பார்த்ததெல்லாம் வந்து டைம் சீரீஸ். ஒருத்தர் வந்து காசல் அப்படிங்கிற ஐடியாவில் இதை பார்த்தார். ஸோ இது வந்து இந்த ஒரு வகுப்பில் ஒரு 15 பேர் கொடுத்த ஆன்சர்ஸ், இந்த கேள்விக்கு அவங்க கொடுத்த பதில்கள் அண்ட் அவங்க அதுக்கு கொடுத்த காரணங்கள். அந்த காரணங்கள் மூலமாக 4 விஷயங்கள் வெளியில் வருது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வரும் பாடங்களில் படிப்போம். ஒன்று வந்து ஆவரேஜ் சம்மந்தப்பட்டது, ஒன்று ரேஞ்சுக்கு வெளியில் இருக்கிறது, ஒன்று மேலும் கீழுமா வருது, இன்னொன்று ஒரு காரணி ஒன்று மூலமாக இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ இந்த முதல் 3 டைம் சீரியஸ் கீழே வருது, அது வந்து காசல் அப்படிங்கிறது கீழே வருது. இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த லெவல்னா என்ன, லெவல் ப்ளஸ் ட்ரெண்ட்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வரும் பாடங்களில் படிக்கலாம். நன்றி.